இந்த பனங்கொட்டைலாம் கீழே விழுந்து அப்படியே விட்டிங்கன்னா அப்படியே முளைச்சிக்கும். அதெல்லாம் அப்படியே முளைச்சி வந்துடுது பாருங்கள். இதெல்லாம் முளைச்சி வருது. இப்போ வந்து இது முளைக்க முடியாது. ஃபஸ்ட்டு வந்து கட் ஆகிடுது, முனையை வந்து கட் ஆகிடுது. இதெல்லாம் வெட்டினோம்னா இது உள்ளே ஒரு சூப்பரான கேக் வரும். அதை எடுத்துடலாம். அதே போல் கொட்டைலாம் நிறைய பொறுக்கி வச்சுருக்கேன். இதெல்லாம் வெட்டினா நமக்கு சூப்பரான இதை நீங்கள் அப்படியே மொனை வந்து உடையாமல் இருந்தால் கீழே வச்சிங்கன்னா க்ளீனாக கிழங்கு ஆகிடும். இல்லை அப்படின்னா வெட்டி உள்ளுக்கிற கேக் எடுத்துடலாம். பனங்கொட்டை வந்து கீழே விழுந்தோன்னா அப்படியே விட்டால் என்னது கொட்டை முளை போடாமல் அப்படியே விட்டோம்னா அப்படியே முளைஞ்சி இது போல் வந்துடுங்க. இது போல் வந்துன்னா அது முளை போடும்போதே முளை போட்டிங்கன்னா கிழங்கு ஆகிடும். இப்போ நான் அதெல்லாம் போடல, பாதி முற்றி உள்ளே போயிடுச்சு. அதுக்கு மேலே விட்டோம்னா அப்படியே உள்ளே போய் செடியாக மரமாக வளர்ந்துடும். அதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ இந்த வெட்டி இந்த உள்ளே இருக்கிற கேக் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அது வந்து ஒரு ஸ்வீட்டான கேக் தான். அது அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். அதெல்லாம் க்ளீனாக வெட்டிட்டு எப்படி இருக்கின்றது வெள்ளம் முளைஞ்சி போனது, நல்லா முளைஞ்சி க்ளீனாக உள்ளே போயிருக்கு. நம்ம பிடுங்கும்போது அறுத்துக்கும். இதை வந்து வெட்டி இந்த உள்ளே இருக்கிற கேக்கு எடுக்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், எடுக்கலாம். ஓகேங்களா? வெட்டலாங்க. இந்த கேக் வெட்ட போகிறோம். அப்புறம் அந்த முளை போந்த கிழங்கெல்லாம் வெட்டியிருக்கோம். பனங்கிழங்கு, பனங்கொட்டை வந்து வெட்டியிருக்கோம். எல்லாத்துலேயும் சூப்பரான கேக் அருமையாக வந்துருங்க. இந்த கேக்கு போல் சூப்பராக ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து நம்ம க்ளீனாக எடுத்துடணும். இதை எடுத்து நம்ம சாப்பிட்ணும். இந்த உள்ளே இருக்கிற கேக்கு மட்டும் கரெக்டாக நம்ம எடுக்கணும். எடுக்கும்போது சாப்பிட்டா சூப்பராக அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் வெட்டி ஒரு கொட்டையை தவறாமல் எல்லாத்துலேயுமே கேக்கு சக்ஸஸ்ஃபுல் சூப்பராக கேக் வந்துருக்கு. சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே வந்து கிழங்கு வந்ததுக்கப்புறமா நோண்டிங்கன்னா இந்த அளவுக்கு இந்த கேக் இருக்காது. கிழங்கு நோண்டுறதுக்கு முன்னாடி, கிழங்கு போடுறதுக்கு பின்னாடி முளைஞ்சி ஒரு முளை நீட்டு வரைக்கும் உள்ளே போயிருக்கும். அந்தளவுக்கு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த உள்ள இந்த கேக்கு மாதிரி உள்ளே ஃபுல்லாக கேக்கு சூப்பராக அருமையாக வந்துட்டு ஸ்வீட்டு மாதிரி. அதே நீங்கள் வந்து சரியாக முளையாத சின்னதாக முளைஞ்சிருந்தால் அப்போ வெட்டினா உங்களுக்கு அந்த கேக் மாதிரி வராது. கொஞ்சமாக இருக்கும், ஜாஸ்தி இருக்காது. இதில் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல் சூப்பராக அருமையாக இருக்குது. ஐயோ, இது எங்கள் கொல்லியில் நிறைய இருக்குங்க. 5000 10,000 கொட்டைக்கு மேலே வெட்டலாம். நம்ம அவ்வளோ தூரம் எங்கே வெட்டோம்? இப்போ தான் ஒரு 10 20 வெட்டியிருக்கேன். இன்னும் 20 வெட்ட போகிறோம். அவ்வளோதான் டைம் இருக்குது. அதுக்கு மேலே டைம் இல்லை. இது மட்டும் வெட்டி இந்த கேக் எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிடலாம். ஓகேங்களா? கேக்கு அருமையான டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. வேறு லெவல் தான் இருக்கும் டேஸ்ட். இதான் நம்ம வந்து கத்தி எடுத்துகிட்டு வந்தோம். பாருங்கள், இந்த பெரிய கத்தி இருக்குது எங்கள் வீட்டில். இந்த கத்தி அது வந்து இந்த பணமாக வெட்டின பீஸ் இருக்குது. இந்த பீஸில் வந்து இந்த இருக்கிற கொட்டைங்களை வந்து நல்லா முளைஞ்ச கொட்டையாக பார்த்து எடுத்து பாருங்கள். இந்த போல் முளைஞ்சி உப்பு எடுக்கும்போது இந்த உடச்சிக்கும். அப்படி உள்ளது அந்த உள்ள கேக் மாதிரி நல்லா அருமையாக இருக்கும். சில வந்து முளைஞ்சிருக்கும், அதிகமாக வந்து வேர் உள்ளே போயிருக்காது. இதில் கூட இருக்கும். சின்ன வேர் ஆகிறதுல வந்து நம்ம அந்த கேக் வந்து இருக்காது. இப்போ நம்ம க்ளீனாக வெட்டி எடுத்துடலாம். ஓகேங்களா? முளைஞ்ச பனங்கொட்டையில் இவ்வளோ கேக் அருமையாக இருக்குன்னு சிலருக்கு தெரியவே தெரியாது. ஏன்னா கிழங்கு போடுறவங்க வந்து பாதியிலே கிழங்கு முத்தாத்துக்கு முன்னாடி இதை வந்து எடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் வந்து இப்போ இது எப்படி எடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த பனை மரத்துக்கு நிறைய வீழ்ந்துருந்தது. கொஞ்சம் எடுத்து கிழங்குக்காக போட்டுட்டோம். நல்லா மண் லெவல் பண்ணி கிழங்கை ஜோசிட்டு மேலே மண் கொட்டி கிழங்குக்கு போட்டுட்டோம். அது கிழங்கு வந்துடணும் ஒரு 3 மாதத்தில். மற்ற இதை போகிறதுக்கு டைம் வேறு இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதுக்குள்ளே இந்த முத்தி போன மட்டும் அப்படியே பிடுங்கினா அது போல் வந்துடுங்க. இது போல் வந்ததுக்கப்புறம் இது வெட்டினா தான் இதை போல் சூப்பரான ஒரு அருமையான கேக்கு இருக்குது. ஓகேங்களா? இந்த கேக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம். எடுத்து சூப்பராக சாப்பிட போகிறோம் அருமையான டேஸ்ட்டில். ஓகேங்களா? அதே போல் இதையும் கொஞ்சம் இதையும் வெட்டிடலாம். வெட்டிட்டு சாப்பிட்லாம். இதில் வந்து கேக்கில் வந்து அதிகமான நன்மை நிறைய இருக்குது. ஓகேங்களா? அப்படி வெட்டிடலாம். அப்படி வெட்டும்போது பாருங்கள், நம்ம அந்த கேக் வந்து அருமையான சூப்பராக வந்துருக்கும். சில என்ன செய்கிறாங்க பார்த்திங்கன்னா, இந்த பனங்கொட்டையை வந்து நல்லா முளைய வைக்கிறாங்க. கொட்டை ஆகிறதுக்கு முன்னாடி கொட்டை போட்டது நல்லா முளைஞ்சி கொஞ்சம் ஒரு ஜான் நீட்டுக்கு மேலே வளர்ந்த உடனே இதே போல் எடுத்துடுறாங்க. எடுத்து இந்த கொட்டையை பூரா தோல் செய்துக்கிட்டு முழு கேக்காக எடுக்கிறாங்க. அதுபோல் நமக்கு எடுத்து வரல. அது கத்தி வந்து ஷார்ப்பாக இருக்கணும். இது வந்து அவ்வளோ கொஞ்சம் ஷார்ப்பு கம்மி தான். சின்ன கத்தியாக இருக்கும், ஷார்ப் அதிகமான ஷார்ப்பாக இருக்கும். இது அப்படியே வெட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு பீஸ் வந்து 20 இல்லை 30 ரூபா சேல் பண்ணுறாங்க. அவங்க அந்த பக்கம் அந்த வெட்டி மேலே நொங்கு கூட வெட்டி நொங்கு எப்படி தனியாக எடுக்கிறாங்களோ அதே போல் அந்த கேக்கையும் வெட்டி எடுத்து க்ளீனாக வந்து பதம் பார்த்து கரெக்டான இடத்துல 20 30 ரூபா அப்படி விற்கிற சேல் பண்ணுறாங்க. நம்ம சேல் பண்ண போகிறதுலங்க அப்படியே சாப்பிட போகிறோம். சாப்பிட முடிச்சு வீட்டுக்கு போக போகிறோம். வீட்டில் வர சாப்பிட போகிறாங்க. ஓகேங்களா?
இந்த கேக்கெல்லாம் க்ளீனாக நோண்டி எடுத்துடலாங்க. சூப்பராக அருமையாக இருக்குது. பாருங்கள், இந்த பனைமரம் வந்து பார்த்திங்கன்னா மரத்துலேருந்து கீழே விழுந்த உடனே அப்படியே விட்டுட்டுனா ஒரு 15 நாளோ 20 நாளோ ஆயிடுச்சுன்னா அப்படியே முளைக்க ஆரம்பிச்சிருங்க. முளைக்க ஆரம்பிச்சிடும். இது போல் முளையும். இது போல் 3 கொட்டை வருங்க. அப்படியே பழம் கீழே வந்தோடனே அப்படியே விட்டுட்டு நம்ம எடுக்கலை அப்படின்னா அப்படி க்ளீனாக முளைஞ்சி வந்துடும். முளைஞ்சதுக்கப்புறம் முளைது கொஞ்சம் லைட்டாக முளைஞ்சாலும் பரவாயில்ல, அப்படியே எடுத்து நம்ம வந்து க்ளீனாக வந்து மண்ணுக்குள்ளே போட்டு மண் மேலே மூடி சரி பண்ணிட்டு அது 3 மாதத்துல வந்து பனங்கிழங்கு வந்துடும். நம்ம பனங்க வெட்டி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து கொஞ்சம் போட்டிருக்கோம், கொஞ்சம் போடலை. போடாததெல்லாம் கொஞ்சம் பிடிங்கி எடுத்து அந்த கொட்டையெல்லாம் அது பாதி அறுத்துக்கும். அது அறுத்துக்கும் போது என்ன பண்ணிங்கன்னா இதுக்கு அந்த கொட்டைகள்லாம் பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே வெட்டினீங்கன்னா இப்படி ஒரு கேக்கு அருமையான சூப்பரான கேக்கு வருங்க. இது வந்து டஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் இருக்குங்க. இது வந்து வீட்டில் கொண்டு போய் நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு தான் சாப்பிட போகிறோம். ஓகேங்களா? இது வந்து ஒரு கேக்கு போல் அருமையாக சூப்பராக வந்துடும். இது சாப்பிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேக்கு போல் டேஸ்ட், அருமையான டேஸ்ட்டில் சூப்பராக. நான் சீங்கு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் சொல்கிறது. இது வந்து வேறு ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியாது. கண்டிப்பாக இது வேறு ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக பார்க்கணுமா இருக்கும். ஓகேங்களா? நாங்கள் அதை வெட்டிட்டு தான் உள்ள சீங்குன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ பனங்க வந்து பிஞ்சாக பதமாக இருக்கும் வெட்டினா நொங்கு வரும். அதையே நம்ம ஒரு நாள் விட்டு ஆடி மாதம் பார்த்திங்கன்னா பனை மரம் கீழே வீயும். அப்போ எடுத்துகிட்டு அப்படியே இந்த கொட்டையை போட்டு நட்டால் கொஞ்சம் பாதி முளையுங்க. கிழங்கு ஆகிறதுக்கு முன்னாடி இதை இப்படி பிடிங்க எடுத்திங்கன்னா இப்படி ஒரு கொட்டையை கீழே வெட்டினீங்கன்னா உள் பக்கம் இதை போல் 2 பக்கமும் வருங்க. இதை அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்றதாங்க. அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க. அந்த பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா? அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம் எப்படி டேஸ்ட். சூப்பர் டேஸ்ட்டுங்க. நம்மளா ஒரு ஸ்வீட்டோ கேக் செஞ்சால் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட் இன்னொரு கம்மியாக வரவே வராது. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. இந்த பனங்கிழங்கு வரதுக்கு முன்னாடி வெட்டினா தான் இப்படி வருங்க. பனங்கிழங்குலாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வெட்டினா அந்த கொட்டையில் ஒன்றுமே இருக்காது, வெட்டியும் பிரயோஜனம் இருக்காது. இது போல் இந்த இன்னும் பார்த்திங்கன்னா 5000 10,000 கொட்டை மேலே மரத்தால் அங்கங்கே வீழ்ந்து அப்படியே முளைஞ்சி போயிருக்கு. நமக்கு வெட்டுறதுக்கு டைம் இல்லை. இப்போதே ஒரு 30-40 கொட்டை வெட்டினோம், வெட்டி எடுத்தோம். இப்போது இந்த வீட்டுக்கு ஏற்ற மாதிரி சுத்தமாக கழுவிட்டு சாப்பிட பாருங்கள். இதெல்லாம் கட் பண்ணிடணும். இதெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மேலே உள்ளதை கட் பண்ணிட்டு அப்படியே கீழே தண்ணியில் போட்டு ஒரு கழுவிட்டு டஸ்ட் இல்லாமல் எடுத்துருந்தால் நம்ம வந்து கழுவு தேவையில்லை. வெடிப்பதால் இந்த வெட்டும்போது இந்த கொட்டை மேலே ஒரு டஸ்ட் லைட்டாக அதில் வீழ்ந்துருது. இதனால் நம்ம இது கழுவிட்டு சுத்தமாக சாப்பிட்றலாங்க. இதேபோல் நீங்களும் பனைமரம் இருந்தாலும் சரி, இந்த கொட்டை இருந்தாலும் சரி வெட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு இதோடைய பேர் நான் வந்து சில கேக்குன்னு சொல்கிறாங்க, இதில் வந்து சீங்குன்னு சொல்கிறாங்க, சில வேறு ஊரில் என்ன பேர் சொல்கிறீங்கன்னு தெரில. அப்படி பேர் தெரிஞ்சாலும் நீங்கள் அந்த பேரை சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். நான் என்ன பேருன்னு தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா இதுக்கு வந்து பேர் இருந்தே இருக்கும், இல்லாமல் இருக்காது. எங்கள் ஊரில் சீங்கு அப்படின்னு சொல்லுவோம், சில ஊரில் கேக்குன்னு சொல்லுவாங்க, சில ஊரில் சூப்பரான ஸ்வீட் அருமையாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஊருக்கு ஒரு பேர் இருக்குது. தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த பேர் கமெண்டில் சொல்லுங்கள். சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா இதை இப்போ பனங்கிழங்கு ஆகிறதுக்கு முன்னாடி வெட்டி இதை வந்து பீஸ் நான் வந்து கட் பண்ணி இப்போ 2 பீஸாக எடுத்திருக்கேன். அவங்க ஒரே பீஸ் எடுத்து 20-30 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சேல் பண்ண போகிறதுலாம் வீட்டுக்கு எதுவும் சாப்பிட போகிறோம், அவ்வளோதான். ஓகே காய்ஸ், சூப்பர் டேஸ்ட்டுங்க. பனை மரத்துலேருந்து வீக்கூடிய பழத்தில் கொட்டையில் அப்படியே முளைஞ்சி கொட்டை கிழங்கு ஆகிறதுக்கு மாதிரி இப்படி எடுத்தால் கேக்கு வரும்னு எவ்வளோ பேருக்கு தெரியுன்னு தெரியல. நாங்களாம் அப்பப்போ சாப்பிடுவோம்.